பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். புதிய வார்த்தைக்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நன்றியுள்ள இதயத்தோடு நாம் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நமக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் தாமே தேவ சமூகத்திலே கூடி வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்றும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை தந்து நீர் வழி நடத்துகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய கிருபையினாலே தேவ சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீர் வழி நடத்தும். உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும். பலவிதமான கஷ்டங்கள், பாரங்கள், பலவீனங்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் தாமே இந்த காலவெளியில் நீர் விடுதலையாக்கும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் கர்த்தர் ஒரு பூரண விடுதலை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நீர் தாரும். ஆசீர்வதியும். தேவ சமூகத்திலே உம்மை ஆராதிக்கிறவர்கள், உம்முடைய பாடல்களை பாடி உம்மை துதிக்கிறவர்கள், உம்மை மகிமைப்படுத்துகிறவர்கள் மேல் தேவனுடைய கரம் இருப்பதாக. இந்த வார்த்தைகள் விடுதலையை கொண்டு வரட்டும், ஜெயத்தை கொண்டு வரட்டும். ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஜெயமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே.
பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அக்கினியின் நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினியின் நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. பெந்தைக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தைக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, long to give up but be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, my cross, my shame, rising again, I praise your name. You are my all in all. When I fall down, you lift me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. 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 நாம் கர்த்தரை
ஆராதிப்போம். வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 11 கடைசி வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதியுள்ள தேவன், அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார். கர்த்தர் நீதியும் நியாயமும் நிறைந்த தேவன், அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நீதி செய்கிறதான தேவன், அவர் என்றென்றைக்கும் அவருடைய நீதி நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் நீதிமான்களாக அவர் பார்க்கிறார். நீதிமான்களுக்கு அவர் அநேக ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. நாம் செம்மையான தேவஜனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய முகம் நம்மை நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் சுகத்தையும், நமக்கு வேண்டிய பலத்தையும், நமக்கு வேண்டிய நன்மைகளையும் அவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 112 நாம் வாசிக்கிறோம். முதல் 2 வசனங்கள் வாசிப்போமானால், அல்லேலுயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களின் வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனையின் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டளைகளிலே மிகவும் பிரியம் கொள்ளுகிறார்கள். ஆனபடியால் அப்படிப்பட்டதான ஜனங்களுடைய வம்சத்தை, செம்மையானவர்களுடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 3-4 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். கர்த்தர் ஒருபோதும் இப்படிப்பட்ட வம்சத்தை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆனபடியாலே செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்கள். கர்த்தர் அவர்களை ஒருபோதும் அவர் மறவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் இறங்கி ஆண்டவர் தம்முடைய கிருபையை இந்த காலவெளியிலே கட்டளிட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி வழி நடத்துவாராக. நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். MPA பாட்டு புஸ்தகத்திலே 389வது பாடல். உந்தன் துணையவரே என்றும் காத்திடுவார், கலங்காதே பயப்படாதே, உன்னுடைய மீட்பர் தாங்கிடுவார். பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். துணைவரே என்றும் தாங்கிடுவார், கலங்காதே பயப்படாதே, மீட்பர் தாங்கிடுவார். உந்தன் துணைவரே என்றும் காத்திடுவார், இவர் கலங்காதே பயப்படாதே, மீட்பர் தாங்கிடுவார். பொன்னேசுராஜனிவர் என்னாலும் துணைவரே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். உன்னை தெரிந்தவரே உன்னை நடத்திடுவார் என்றும் அழைப்பதனை அறிந்துணர்ந்து கிரியை செய்திடுவார். உன்னை தெரிந்தவரே உன்னை நடத்திடுவார் என்றும் அழைப்பதனை அறிந்துணர்ந்து கிரியை செய்திடுவார். பொன்னேசுராஜனிவர் என்னாலும் துணைவரே. அல்லேலூயா ஆமென்,
அல்லேலூயாமே. உன்னை பலப்படுத்தி ஜெயமாய் நடத்திடுவார் இவர். முன்னேறி சுதந்தரிப்பார் தேவ வாக்குகளை. உன்னை பலப்படுத்தி ஜெயமாய் நடத்திடுவார் இவர். முன்னேறி சுதந்தரிப்பார் தேவ வாக்குகளை. முன்னேசுராஜனிவர் என்னாலும் துணைவரே. அல்லேலூயாமே அல்லேலூயாமே. அன்பின் தேவனிவர் உயர்த்தி தாங்கிடுவார் என்றும் தவறிய நீ விழுந்திடாமல் காத்து தாங்கிடுவார். அன்பின் தேவனிவர் உயர்த்தி தாங்கிடுவார் என்றும் தவறிய நீ விழுந்திடாமல் காத்து தாங்கிடுவார். பொன்னேசுராஜனிவர் என்னாலும் துணைவரே. அல்லேலூயாமே அல்லேலூயாமே. பொன்னேசுராஜனிவர் என்னாலும் துணைவரே. அல்லேலூயா ஆமே அல்லேலூயா ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தாங்கி நடத்துகிற தேவன். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை தாங்கி நடத்துகிறார். கர்த்தருடைய வல்லமை இந்த கால வேளையிலே நம்மை நிரப்புவதாக. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கிருபையும் வல்லமையும் இந்த கால வேளையிலே கட்டளையிடுகிறார். நன்றியுள்ளதோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியோம். ஆண்டவரே, இருதயத்திலே பல பாரங்களோடு இருக்கிறவர்களுடைய பாரங்களை அறிந்திருக்கிறீரே. கர்த்தர் தாமே பாரங்களை எடுத்துவிடும். ஆண்டவரே, எடுத்துவிடும். பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களை விடுதலையாக்கும். தேவைகளோடு இருக்கிறவர்களுடைய தேவைகளை சந்தியும். பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறவர்களை கர்த்தர் குணமாக்குவீராக, சுகம் தருவீராக. ஆண்டவருடைய புதிய பலன், புதிய வல்லமை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருடைய சரீரத்திலும் இறங்குவதாக. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்ப பிரசன்னம், இன்னல் போக்கும் பிரசன்னம், வாழ்க்கை என்றும் ஒளி வீசும் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும் பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம். ஓ தேவ மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். பிரசன்னம், தேவ பிரசன்னம், வல்ல பிரசன்னம், வழி காட்டும் பிரசன்னம், வாழ்க்கை என்றும் ஒளி வீசும் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. இந்த வல்லமையான பிரசன்னம் இறங்கட்டும். எங்கிருந்தாலும் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். வல்ல பிரசன்னம், வழி காட்டும் பிரசன்னம், வாழ்க்கை என்றும் ஒளி வீசும் தேவ பிரசன்னம், வல்ல பிரசன்னம், வழி காட்டும் பிரசன்னம், வாழ்க்கை என்றும் ஒளி வீசும் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும் பிரசன்னம்.
பிரசன்னம். ஹalleluya. பிரசன்னம். தேவ பிரசன்னம். Yes Lord. Oh glory, hallelujah. பிரசன்னம். பிரசன்னம். தேவ பிரசன்னம். ஹalleluya. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறைப்பதாக கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை இறங்குவதாக மே ஆராதிக்கிற இடத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மீது தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தர் நீர் நிரப்பி ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே பாதுகாத்துறோம். உடைய வல்லமுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீரேற்று நடத்தும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகள். 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த வாரம் புதன் வியாழன் சபையிலே 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கும். இந்த உபவாச ஜெபத்திலே யாவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 5:30 மணிக்கு சண்டே ஸ்கூல் ஜூமில் நடக்கும். யூத் மீட்டிங்கும் ஜூமில் நடக்கும். பிள்ளைகள் யாவரும் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு துதி உண்டாவதாக. Let us look at God's word. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். Before we do that, let us look to God in prayer. அதை நாம் செய்வதற்கு முன்பாக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். Our Father, we thank you and we praise you. எங்கள் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். We pray, Lord, that you will speak to us through your word. உம்முடைய வார்த்தை மூலமாக கர்த்தனை பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you will strengthen us. நீர் எங்களை பலப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your word come forth with great power and authority. உம்முடைய வார்த்தை மகா வல்லமையோடும் அதிகாரத்தோடும் புறப்பட்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray for all the viewers who are watching this online service. இந்த ஆன்லைன் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பார்வையாளருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you will continue to lead us. நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, Amen. ஆமென். I'm going to speak on the sermon titled The Anointing Oil. அபிஷேக தைலம் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். Let us look at what Bible says about oil. வேதாகமம் அந்த எண்ணெயை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். In the Bible we see oil being used on many occasions. வேதத்திலே இந்த எண்ணெயானது பல வித்தியாசமான நேரங்களிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Oil was used to consecrate high priest and kings. பிரதான ஆசாரியரையும் ராஜாவையும் பிரதிஷ்டை செய்ய அந்த எண்ணெய் என்கிற தைலம் பயன்படுத்தப்பட்டது. And to light up lamps that were in the temple. ஆலயத்தில் இருக்கிற அந்த விளக்குகளை ஏற்றுவதற்கு அந்த எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. It was used for sprinkling the tabernacle and its furnishings to mark them as holy and set apart to the Lord. தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பனிமூட்டுகளையும் சுத்திகரிக்கத்தக்கதாகவும் தேவனுக்கென்று சொல்லி பிரித்தெடுக்க வைக்கத்தக்கதாகவும் அந்த எண்ணெய் அதிலே தெளிக்கப்பட்டு இருந்தது. In the New Testament we see oil being referred to as the Holy Spirit, God's presence, in the parable of the 10 virgins. புதிய ஏற்பாட்டு அந்த புஸ்தகத்திலே அந்த 10 கன்னிகை என்கிற அந்த ஓமானத்திலே எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரையும் தெய்வ பிரசன்னத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. It is a picture of what the Holy Spirit does in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரோ அதற்கு அடையாளமாக அது காணப்படுகிறது. He fills us. அவர் நம்மை நிரப்புகிறார். He brings joy. அவர் நமக்குள்ளாக சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். He sanctifies us. அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். He teaches us and guides us. அவர் நம்மை போதித்து அவர் நம்மை நடத்துகிறார். We are meant to keep the oil burning within us. அந்த எண்ணெய் நமக்குள்ளாக தங்கி அவருக்காக நாம் எரிய அவர் விரும்புகிறார். By continually being in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே தொடர்ந்து இருப்பது நிமித்தம் அது அப்படியாகும். Anointing oil is also being used to heal the sick. அபிஷேக தைலமானது வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கவும் அந்த எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. Let us see how oil can be metaphorically used in our lives and why it is important for us to keep this oil
in our lives. இந்த எண்ணெய் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அது முக்கியத்துவமாக இருக்கிறது, அது எப்படி கிரியை செய்கிறது என்று சொல்லி ஒரு உவமையாக, ஒரு உருவகமாக அதை நாம் பார்ப்போம். First, anointing oil breaks the yoke of the enemy. முதலாவது, அந்த அபிஷேக தைலமானது சத்துருடைய நுகத்தை முறிக்கிறது. Let us look at 1 Samuel chapter 16 verses 1 and 13. 1 சாமுவேல் 16 அதிகாரம் வசனம் 1-13 வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். After Samuel took the horn of oil and anointed David, from the day on the Spirit of the Lord came powerfully upon him. இந்த சாமுவேல் அந்த தைல கொம்பை எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ண நாளில் தொடங்கி தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அபரிமிதமாக தாவீது மீது வந்து இறங்கி தங்கினது. The Spirit of the Lord began to move within David after he was anointed with oil. அந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தாவீது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டு அவன் காணப்பட்டான். The Spirit of the Lord began to move powerfully within him. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாக மிகவும் வல்லமையாக அசையத் தொடங்கினார். What did that anointing oil accomplish in his life? அந்த அபிஷேக தைலம் அவனுடைய வாழ்க்கையிலே என்ன நடப்பித்தது? The Lord fulfilled his purpose concerning David. தாவீதை குறித்த அந்த நோக்கத்தை, திட்டத்தை தேவன் நிறைவேற்றினார். The Lord began to use David wherever he went. தாவீது எங்கு சென்றாலும் தேவன் அவனை பயன்படுத்தினார். The Spirit of the Lord began to move in and through his life. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளும் அவன் மூலமாகவும் அவர் கிரியை செய்ய தொடங்கினார். Anointing oil breaks the yoke of the enemy. அபிஷேக தைலமானது சத்துருடைய நுகத்தை அது முறித்து போடுகிறது. In other words, anointing oil drives away the devil and delivers the person out of a situation he is entangled in. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அந்த அபிஷேக தைலமானது பிசாசுகளை துரத்துகிறதும் எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த ஒரு நபரை விடுவிக்கிறதாகவும் அது காணப்படுகிறது. Once King Saul was tormented by the evil spirit. ஒரு பொழுது இந்த ராஜாவாகிய சவுல் பொல்லாத ஆவியினாலே அவன் பாதிக்கப்பட்டான். His mind was mentally unstable. அவனுடைய மனம் ஒரு அமைதி இல்லாமல் காணப்பட்டது. He could not be at peace. அவனாலே சமாதானமாக இருக்க முடியவில்லை. That's when David came in contact with Saul. அப்பொழுதுதான் தாவீது சவுலை சந்தித்தான். Saul needed a person who could drive out that tormenting spirit from him. அவனை நெருக்கி கொண்டிருக்கிற அந்த ஆவியிலிருந்து அவனை விடுவிக்க ஒரு நபர் சவுலுக்கு தேவையாக இருந்தது. 1 Samuel chapter 16 verse 23 says, 1 சாமுவேல் 16 அதிகாரம் 23 வசனம் சொல்கிறது, whenever the spirit from God came on Saul, David would take up his lyre and play. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். Then relief would come to Saul, he would feel better. அதன் பிறகு சவுல் ஆறுதல் அடைந்து அவன் சொஸ்தமாவான். And the evil spirit would leave him. அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி ஓடி போகும். David was the one who was anointed with the oil. தாவீது தான் அவன் தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். Whenever David played the musical instrument, evil spirit would leave him. எப்பொழுதெல்லாம் தாவீது அந்த இசை கருவியை வாசிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் பொல்லாத ஆவி ஓடி போகும். How was David able to do this thing? தாவீதினாலே இது எப்படி அவனால செய்ய முடிந்தது? He had that anointing oil on him. அவனுக்குள்ளாக அவன் மீது அபிஷேக தைலம் இருந்தது. He had the Spirit of God within him. தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்தார். Today the Lord wants us to have that
anointing oil within us. நமக்குள்ளாக அந்த அபிஷேக தைலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்நாளிலே விரும்புகிறார். The Lord wants us to be filled with the power of His Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Whenever we are saturated in God's presence, the Lord fills us with His anointing. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் நனைந்து திளைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார். He fills us with His Spirit. அவர் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார். Let us look at Isaiah chapter 10 and verse 27. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். When Isaiah wrote this, he said the yoke will be destroyed because of the anointing oil. ஏசாயா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அந்த நுகமானது அபிஷேக தைலத்தினாலே அது முறிந்து போம். The scripture says burden will be taken away from your shoulder. வசனம் சொல்லுகிறது அந்த பாரம் உன் தோளை விட்டு அது நீக்கப்படும், And his yoke from your neck. அந்த கழுத்தை விட்டு அந்த நுகமும் அது முறிக்கப்படும். And the yoke will be destroyed because of the anointing oil. அந்த அபிஷேகத்தினாலே அந்த நுகம் முறிக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Even in our lives, the devil may try to put a yoke around our neck. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசு நம்முடைய கழுத்தின் மீது நுகத்தை போட அவன் முயற்சிக்கலாம். He will try to place burden on our shoulder. நம்முடைய தோள்களிலே ஒரு பாரத்தை அவன் சுமத்த அவன் முயற்சிக்கலாம். Yoke and burden represent our fears, our sorrows and our disappointments. அந்த பாரமும் நுகமும் எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கவலைகள், துக்கங்கள், பயங்கள், கண்ணீர்கள், இவைகளை அது குறிக்கிறது. Negative words that were spoken over you can become a yoke. உங்களுக்கு விரோதமாக எதிர்மறையாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது உங்களுக்கு நுகமாக மாறி போகலாம். Those words may still be haunting you today. அந்த வார்த்தை ஒருவேளை இன்னும் கூட உங்களை வாதித்துக் கொண்டிருக்கலாம். You may have some burdens that you are carrying around. ஒருவேளை சில பாரங்களை நீங்கள் சுமந்து சுற்றி திரியலாம். You may have some responsibilities or burdens in your life that may seem very heavy for you to bear. உங்களாலே தாங்க முடியாத அளவுக்கு சில வேதனைகள் அல்லது பாரங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம். You may feel as if you are controlled by such evil forces. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத வல்லமையினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்படுகிறதாக நீங்கள் உணரலாம். Let us remember that we have the anointing oil. நமக்கு இந்த அபிஷேக தைலம் இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. One of the privileges of the anointing oil is that when we have the anointing oil poured on us, all the yokes will be destroyed. இந்த அபிஷேக தைலம் நம் மீது இருக்கிறது நிமித்தம் நாம் அடையக்கூடிய சிலாக்கியம் என்னவென்றால் எல்லா நுகங்களும் முறிந்து போகும். You can finally be at peace. நீங்கள் உண்மையாகவே சமாதானத்தோடு கூட காணப்படலாம். Let us look at Psalm chapter 55 and verse 22. சங்கீதம் 55 22ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். Cast your burden upon the Lord and he will sustain you. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். He will never allow the righteous to be shaken. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். Hallelujah. ஹல்லேலூயா. Let us cast our burden upon the Lord. கர்த்தர் மீது நாம் நம்முடைய பாரங்களை வைத்து விடுவோம். Let us also look at Matthew chapter 11 verses 28 through 30. மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 30 வரை வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். What does the Lord Jesus say here? இந்த இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? Come to me all who are weary and burdened and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Take my yoke upon you. என் நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். For my yoke is comfortable and my burden is light. என்
நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். Today, you may feel as if you're tired, weak, and exhausted. ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் களைத்து போய் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு காணப்படலாம். Do we feel heaviness inside of us? நமக்குள்ளாக ஒரு பாரத்தை நாம் உணரலாம். The Lord wants us to place our burdens on Him. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய பாரங்களை அவர் மீது வைத்துவிட அவர் விரும்புகிறார். Several people around the world suffer from restlessness. உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Even when they seem to be happy, they are restless. அவர்கள் சந்தோஷமாய் காணப்பட்டாலும் அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. When they are asleep, they are restless. அவர்கள் படுத்து உறங்கும் பொழுது கூட அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. The Lord does not want us to be in a state of restlessness. இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்பது அல்ல தேவனுடைய திட்டம். The Lord does not want us to move on carrying our burdens and the yoke. நம்முடைய பாரங்களையும் நம்முடைய நுகத்தையும் நாம் சுமந்து திரிய அவர் விரும்பவில்லை. The Lord wants to bring us out of our burdens and our sorrows. நம்முடைய பாரங்களிலிருந்தும் நம்முடைய துக்கங்களிலிருந்தும் அவர் மீட்க விரும்புகிறார். Jesus says He will replace our yoke with His own. இயேசுவானவர் என்ன சொல்கிறார்? அவர் நம்முடைய நுகத்துக்கு பதிலாக அவருடைய நுகத்தை நமக்கு தருகிறாராம். We have to declare what prophet Isaiah said. ஏசாயா என்ன சொன்னாரோ அதை நாம் அறிக்கையிட வேண்டும். The anointing on my life will break every yoke. என் வாழ்க்கையிலே காணப்படுகிற அபிஷேக தைலம் அது சகல நுகங்களையும் முறித்து போடும். Anointing will break the yoke of the enemy. அபிஷேகம் சத்துருடைய நுகத்தை முறித்து போடும். Hallelujah. ஹல்லேலூயா. My sickness will flee. என்னுடைய வியாதி என்னை விட்டு அது ஓடி போகும். My fear will flee. என் பயம் என்னை விட்டு விலகி ஓடி போகும். I will not live in confusion any longer. இனிமேலும் நான் எந்த ஒரு குழப்பத்திலும் இருக்க மாட்டேன். I will live in victory. நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். I will overcome my problem. என்னுடைய பிரச்சனைகளை நான் மேற்கொள்வேன். I will overcome my sin. என்னுடைய பாவத்தை நான் மேற்கொள்வேன். The devil does not have the power to control my life. என்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. I will defeat the enemy because I have the anointing oil in me. எனக்குள்ளாக அபிஷேக தைலம் இருக்கிறபடியினாலே சத்ருவை நான் மேற்கொள்வேன், ஜெயிப்பேன். Let us pray and ask the Lord to fill us with the anointing oil so that we will break the yokes of the enemy. சத்துருடைய நுகத்தை முறித்து போடத்தக்கதாக அபிஷேக தைலத்தினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. First, anointing oil breaks the yoke of the enemy. முதலாவது அபிஷேக தைலம் சத்துருடைய நுகத்தை அது முறித்து போடுகிறது. Second, anointing oil enables us to face every battle with confidence and God's strength. இரண்டாவதாக அந்த அபிஷேக தைலமானது சகல யுத்தங்களையும் பலத்தோடும் தேவனுடைய தைரியத்தோடும் எதிர்கொள்ள அது நமக்கு பயன்படுகிறது. We are living in a very difficult time. மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். People are not sure about the future. ஜனங்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People are worried about their lives, their future and their families. தங்களுடைய வாழ்க்கை குறித்து, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, தங்களுடைய குடும்பங்களை குறித்து ஜனங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். We also come across unfortunate events. நாமும் கூட துரதிர்ஷ்டவசமான சில சம்பவங்களை ஊடாக நாம் கடந்து வருகிறோம். We face challenges each day as we deal with our current situation. இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் சில சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Many are being tested and challenged in these difficult times. இப்படிப்பட்ட கடினமான இந்த காலகட்டத்திலே அநேகர் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். As a matter of fact, we need God's strength and courage to face all our battles. நம்முடைய எல்லா யுத்தங்களையும் சந்திக்க நமக்கு தேவனுடைய பலனும் தைரியமும் அவசியமாக இருக்கிறது. In order to face our battles with courage, we need God's anointing. நம்முடைய யுத்தங்களை தைரியத்தோடு சந்திக்க தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. A man of God says like this. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக சொல்கிறார். It is the anointing that gives you strength when you are weak. நீங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது அந்த அபிஷேகமே உங்களை பலப்படுத்துகிறது. It is the anointing that gives you joy when you should be filled with sorrow. துக்கத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலையிலும் கூட
உங்களை சந்தோஷமாக வைப்பது அந்த அபிஷேகமே. It is the anointing that makes you as bold as a lion and gives you courage when those around you are shrinking in fear. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பயத்தினாலே சுருங்கி போகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஒரு சிங்கத்தை போல தைரியமாகவும் நீங்கள் பலனாகவும் நிற்க தேவையானது அந்த அபிஷேகமே. After David was anointed with the oil, the Spirit of the Lord began to move powerfully within him. தாவீது அந்த அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய வல்லமை அவன் மூலமாக வல்லமையாக கிரியை செய்ய தொடங்கினது. Whenever David faced trials and battles in life, he would spend time seeking the Lord and his presence. எப்பொழுதெல்லாம் தாவீது சோதனையும் யுத்தங்களை சந்தித்தானோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே தேவனை அவன் தேடுகிறவனாக இருந்தான். He would always seek the Lord and draw strength from him. தாவீது எப்பொழுதுமே தேவனை தேடி தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்பட்டான். Wherever David went to fight against his enemies, he would face his battle with courage. எங்கெல்லாம் தாவீது சத்துருக்களை சந்திக்கும்படிக்கு அவன் போகிறானோ அங்கெல்லாம் அவன் தைரியத்தோடு அப்படி போவான். When David was a young boy, he once had to face a great Philistine giant named Goliath. இந்த தாவீது வாலிபனாய் இருந்த நாட்களிலே பெலிஸ்தரிலே ஒரு அசுரனாக இருக்கப்பட்ட ஒரு மனிதனை அவன் எதிர்த்து சண்டை போட நேர்ந்தது. David was just a young boy. அவன் அப்பொழுது தாவீது அந்த நாட்களிலே வாலிபனாய் அவன் இருந்தான். There were many people who were with David, but none of them had the courage to face this powerful man. தாவீது சுற்றிலும் அநேக ஜனங்கள் இருந்தார்கள், ஆனாலும் அவர்களில் ஒருவரும் இந்த கோலியாத்தை சந்திக்க அவளுக்கு தைரியம் இல்லாதிருந்தது. But David was the only one who had the courage to face Goliath. ஆனாலும் இந்த கோலியாத்தை சந்திக்க தைரியம் தாவீதுக்கு மாத்திரம் இருந்தது. God's anointing gave David the power to say, "You come to me with a spear and a sword, but I come to you in the name of the Lord." தேவனுடைய அபிஷேகம் தாவீதுக்குள்ளாக இருந்தபடியினாலே அவனால இப்படி சொல்ல முடிந்தது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். And he watched the giant fall to the ground with a single stone. ஒரு கல்லினாலே அந்த ராட்சதனை அவன் அடித்து தரையிலே தள்ளி அவன் வீழ்த்தினான். In every battle which David faced in life, he never lost hope in God. தாவீது சந்தித்த ஒவ்வொரு யுத்தத்திலும் அவன் கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கை இழக்கவில்லை. In every situation he faced in life, he believed that the Lord was with him and he never doubted God's presence. அவன் சந்தித்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் அவரோடு இருக்கிறது என்பதை குறித்து அவன் எள்ளளவும் சந்தேகப்படவில்லை. The anointing enabled David to move on with courage and God's strength. அந்த அபிஷேகம் தாவீதுக்குள்ளாக இருந்தபடியினாலே தேவனுடைய பலத்தோடும் தைரியத்தோடும் அவன் முன்னேறி சென்றான். The word of God says, "For God has not given us the spirit of fear, but of power." கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். We have to believe that the Lord is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். When we have more of his anointing, we will have the strength and the courage to face our battles and challenges in this world. கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளாக அதிகமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற எல்லா யுத்தங்களையும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய பலத்தோடும் தைரியத்தோடும் நம்மாலே சந்திக்க முடியும். The Lord empowers us so that we will be strong in him. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் எதற்காக? அவருக்குள் நாம் பலனடைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காகவே. The scripture says, "Be strong in the Lord, in his mighty power." வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்துவத்திலே பலப்படுங்கள். In the Bible we read about Moses who faced insecurities and fear when the Lord called him to lead the people of Israel out of Egypt. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களிலே வெளியே விடுவிக்க மோசேயை தேவன் அழைத்த பொழுது மோசேவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு காணப்பட்டது. But Moses responded to God's call by believing that the Lord would grant him the grace
and strength that was needed for him to lead the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கு தேவையான கிருபைகளையும் பலனையும் கர்த்தர் தனக்கு தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. Likewise, the Lord wants us to rise above our fear, our anxiety, and our trials, trusting him that he would guide us continually. அதுபோலவே நாமும் கூட கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நம்முடைய கவலைகள், பயங்கள், கலக்கங்களிலிருந்து நாம் எழுந்திருந்து செயல்பட வேண்டும். Let us look at Psalms 28 and verse 8. சங்கீதம் 28 சங்கீதம் 8 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். The Lord is the saving strength of his anointed. கர்த்தரே தாம் அபிஷேகம் பண்ணனவுக்கு அரணான அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. When God anoints us, தேவன் நம்மை அபிஷேகிக்கும் பொழுது the Holy Spirit begins to move in our lives. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அசையத் தொடங்குகிறார். When we fulfill God's purpose in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது the Lord gives us strength each day. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு பலனை தருகிறார். Hallelujah. அல்லேலூயா. In the Bible, we read about Daniel who feared God rather than men. மனிதனை காட்டிலும் தேவனுக்கு பயப்பட்ட தானியேலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Daniel had great confidence in God, believing that the Lord would lead him amidst his trials and death threats. எல்லா இந்த மரண பயமுறுத்தலுக்கும் சோதனைக்கும் மத்தியிலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையும் தைரியமும் தானியேலுக்கு இருந்தது. He never gave up praying to God throughout the day, even though it was against the law. சட்டம் போடப்பட்ட பிறகும் கூட அவன் நாள் முழுவதிலும் ஜெபிக்க அவன் நிறுத்தவில்லை. அவன் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். Did the Lord leave Daniel? தானியேலை கர்த்தர் விட்டு விலகி விட்டாரா? Did the Lord forget Daniel and his deeds? தானியேலையும் அவனுடைய கிரிகளையும் கர்த்தர் மறந்து விட்டாரா? The Lord never left him nor forsook him. கர்த்தர் அவனை விட்டு விலகவும் இல்லை, அவனை கைவிடவும் இல்லை. The Lord protected him and guided him safely. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை பாதுகாப்பாய் அவனை நடத்தினார். Today the Lord is able to do the same for us. இந்த நாளிலும் கூட நமக்கும் அதையே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். The Lord is the saving strength of his anointed. தம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தரே பலனும் அரணான கோட்டையுமாக இருக்கிறார். In the midst of our battles we face every day in life, the Lord does not want us to lose our hope in him. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு யுத்தத்திலும் கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் இழந்து விடக் கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். We have the saving strength of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிக்கும் வல்லமை நமக்கு இருக்கிறது. We have God's power and his anointing in us. தேவனுடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகமும் நமக்குள்ளாக காணப்படுகிறது. The Lord is able to make us strong and powerful through the power of his Spirit. தம்முடைய ஆவியினாலே அவர் நம்மை வல்லமை உள்ளவர்களும் பலன் உள்ளவர்களுமாக அவர் மாற்றுகிறார். Let us look at Isaiah chapter 40 and verse 29. ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He gives power to the weak, and to those who have no might he increases strength. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Now people sometimes feel they are weak. ஜனங்கள் சில வேளைகளிலே தாங்கள் சோர்ந்து போயிருக்கிறதாக உணர்கிறார்கள். They feel as if they are weak. அவர்களுக்கு சத்துவமே இல்லை என்று சொல்லி அவர்கள் உணர்கிறார்கள். They wonder whether they have enough strength to handle their situations emotionally. அவர்கள் மன ரீதியாக தங்களுடைய சூழ்நிலைகளை கையாள முடியுமா முடியாதா என்று சொல்லி அவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Today you may feel weak and wonder whether you have the strength to handle a particular situation or do certain task. ஒரு சில வேலைகளையோ அல்லது சூழ்நிலைகளையோ நம்மால சந்திக்க முடியுமா என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து காணப்படலாம். But let us remember that we have a God who is able to make us strong. ஆனாலும் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. We have a God who is able to give us strength and courage to do what is needed for us to do in our situation. நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தேவையான பலனையும்
தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். It is God's will that we live under the anointing of the Holy Spirit in order to accomplish His purpose in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். Today, let us ask God to fill us with fresh oil. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு புதிய அபிஷேகத்தினாலே அபிஷேகிக்கப்பட நாம் ஜெபிப்போம். When we are filled with the anointing oil, we will be able to do what we think we cannot do. எதை நாம் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதை செய்வதற்கு தேவனுடைய அபிஷேக தைலம் நம்மை ஆயத்தப்படுத்தும். When we are filled with the anointing oil, we will be able to overcome our battles and challenges in life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற எல்லா விதமான யுத்தங்களையும் சவால்களையும் நாம் சந்தித்து மேற்கொள்ள இந்த அபிஷேக தைலம் நமக்கு உதவி செய்கிறது. When we are filled with the anointing oil, we will be able to break the yoke of the enemy. நாம் அபிஷேக தைலத்தினாலே நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது சத்துருடைய நுகத்தை நம்மாலே முறித்து போட முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. We looked at two important points about anointing. அபிஷேகத்தை குறித்த 2 குறிப்புகளை நாம் பார்த்தோம். First, anointing oil breaks the yoke of the enemy. முதலாவது அபிஷேக தைலம் சத்துருடைய நுகத்தை அது முறித்து போடுகிறது. Second, anointing oil enables us to face every battle with confidence and strength. இரண்டாவது அந்த அபிஷேக தைலமானது நாம் எல்லா விதமான யுத்தங்களையும் தேவனுடைய பலத்தோடும் தைரியத்தோடும் சந்திக்க அது உதவுகிறது. Today, the Lord wants to remind us that we have the anointing in us. நமக்குள்ளாக அபிஷேகம் இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. God's anointing is within us. தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்கிறது. God's anointing will make a difference in our lives. தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். No matter what we face today, இந்த நாளில் நாம் எதை சந்தித்தாலும் சரி, in the midst of that situation, the Lord is able to lead us. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். Anointing oil will enable you to overcome your challenge in your life. அந்த அபிஷேக தைலமானது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற அந்த சவாலை மேற்கொள்ள அது செய்யும். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord's anointing will break the yoke of the enemy. கர்த்தருடைய அபிஷேகம் சத்துருடைய நுகத்தை அது முறித்து போடும். The devil's plan will be destroyed. பிசாசுடைய திட்டங்கள் அது அழிக்கப்பட்டு போகும். Satan may try to do his work against you, against your family, or against your situation. உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் ஒருவேளை கிரியை செய்ய அவன் முயற்சிக்கலாம். But God is with you. ஆனால் தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord is the saving strength of His anointed. தம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு கர்த்தரே அனுகூலமான துணையும் அவரே பலனுமாய் அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். Let us look to God in prayer. ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Our Father, we thank you, Lord, for your word. எங்கள் பிதாவே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We pray that you will lead us. நீர் எங்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for all those who have listened to your word. உம்முடைய வார்த்தை கேட்ட யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you will fill them with your spirit. உம்முடைய ஆவியினாலே நீர் அவர்களை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you will take control of their lives and the situation. அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் நீர் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you will go before them. நீர் அவர்களுக்கு முன்பாக நீர் செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். And make all the crooked paths straight. கோணலானவைகளை நீரே செவ்வைப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். Nothing is impossible with our God. நம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். Lord, we pray that your people will, Lord, move on with confidence and strength, believing that you are with them. கர்த்தாவே உம்முடைய ஜனங்கள் தைரியத்தோடு அவர்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லி முன்னேறி செல்வார்களாக. We pray that every yoke of the enemy will be broken and destroyed in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே சகல சத்துரு நுகங்கள் முறிக்கப்பட்டு போவதாக. We pray that they will see God's victory in their lives. அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஜெயத்தை அவர்கள் காண்பார்களாக. We pray that you will fight for them.
கர்த்தர் நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்வீராக. and bring great victory, O God. பெரிதான ஒரு ஜெயத்தை நீர் அவர்களுக்கு We தந்தருளுவீராக. give you all praise, all glory and honor. எல்லா துதி கன மகிமை உமக்கே In ஏறெடுக்கிறோம். Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலன் நாம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் ஏடுவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.